சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. அப்ப நான் ஏன் கண்டதுக்கு எல்லாம் செத்துக்கிட்டு கிடக்காங்க? ராத்திரி 10 மணிக்கு கமெண்ட் பண்ண ஒரு வேலை வர செத்து வரதுமே வரணும் வரணும் எல்லாரும். தூத்துக்குடி மாவட்டம் குளத்தூர் அருகே வேடநத்தம் கிராமம் வடக்கு தெருவைச் சேர்ந்தவர் விவசாய கூலி தொழிலாளி சுப்புராஜ். இவரது மனைவி காளீஸ்வரி. இவர்களது 17 வயது மகள் குறுக்குச்சாலை அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்திருக்கிறார். தற்போது 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதி வந்தார். இந்த நிலையில் மார்ச் 10ஆம் தேதி மாலை 6 மணிக்கு வீட்டிலிருந்து வெளியே சென்ற மாணவி வெகு நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. இதனால் சந்தேகமடைந்த சுப்புராஜ் குளத்தூர் காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்துள்ளார். ஆனால் உடனடியாக ஆக்ஷன் எடுக்க வேண்டிய போலீசார் நாளை காலை 10 மணிக்கு ஸ்டேஷனுக்கு வாருங்கள் என்று அறிவுரை கூறியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து மகளை காணவில்லை என்ற பரிதவிப்புடன் இரவு முழுவதும் தூக்கமின்றி இருந்த பெற்றோர் மறுநாள் காலையில், அதாவது 11ஆம் தேதி குளத்தூர் காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்க சென்றுள்ளனர். அங்கிருந்த போலீசார் காணாமல் போனது 17 வயது மாணவி என்பதால் விளாத்திக்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளிக்குமாறு கூறியுள்ளனர். உடனடியாக அங்கு சென்ற மாணவியின் பெற்றோரை விளாத்திக்குளம் மகளிர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் பிரவீனா தரக்குறைவாக பேசி புகாரை வாங்காமல் சுமார் 4 மணி நேரம் அலைக்கழித்துள்ளார். பின்னர் மதியம் 2 மணிக்கு புகாரை எழுதி வாங்கிய அவர் குளத்தூர் காவல் நிலையத்தில் பேசிவிட்டேன், அங்கே போய் கொடுங்கள் என திருப்பி அனுப்பியுள்ளார். இதனால் வேதனையுடன் விளாத்திக்குளத்திலிருந்து புறப்பட்டு குளத்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்த போது வேடநத்தம் காட்டுப்பகுதியில் ஆடை இல்லாமல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு மாணவி சடலமாக கிடப்பதாக உறவினர்கள் சுப்புராஜுக்கு தகவல் கொடுத்துள்ளனர். பதரை துடித்துக் கொண்டு சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மகளின் அலங்கோல நிலையை கண்டு கண்ணீர் விட்டு கதறி எழுந்தனர். தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மாணவியின் உடலை கைப்பற்றி விசாரணையை தொடங்கினர். மோப்பனாய், விரல் ரேகை பிரிவு நிபுணர்கள், தடயவியல் நிபுணர்கள் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டது. பின்னர் மாணவியின் உடலை தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். புகாரை வாங்காமல் அவதூறாக பேசி அலைக்கழித்த போலீசாரை கண்டித்தும் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து கடுமையான தண்டனை வழங்க வேண்டும், மாணவியின் இறப்பிற்கு நீதி வேண்டுமென வலியுறுத்தி மாணவியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள், பொதுமக்கள் குளத்தூர் குறுக்குச்சாலை நெடுஞ்சாலையில் 5 மணி நேரமாக தொடர் மறியலில் ஈடுபட்டனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதன் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த நிலையில் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை பிடிக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதன் தலைமையில் 9க்கும் மேற்பட்ட தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர புலன் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சந்தேகத்தின் பேரில் வேடநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த 14க்கும் மேற்பட்ட இளைஞர்களை பிடித்து போலீசார் துருவி விசாரணை நடத்தி வருகின்றனர். இருப்பினும் சரிவர துப்பு கிடைக்காததால் போலீசார் குற்றவாளிகளை அடையாளம் காண முடியாமல் திணறி வருகின்றனர். மாணவி பயன்படுத்திய மொபைல் போன், மாணவியின் நெருங்கிய ஆண் நண்பர்கள், சக மாணவ மாணவிகள், வேடநத்தம் கிராமத்தில் உள்ள பழங்குற்றவாளிகள் ஆகியோரிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். 3 ADSPக்கள், 5 DSPக்கள், 14 இன்ஸ்பெக்டர்கள், 200க்கும் மேற்பட்ட போலீசார் வேடநத்தம் கிராமத்தில் முகாமிட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே பெற்றோரை அவதூறாக பேசி அலட்சியமாக நடந்து கொண்ட பெண் காவல் ஆய்வாளர் பிரவீனா சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை காரணமாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து நடப்பது பெண்கள் மத்தியில் பெரும் அச்சத்தையும் பாதுகாப்பின்மையையும் ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில வாரங்களில் மட்டுமே பல அதிர்ச்சி தரும் சம்பவங்கள் நடந்துள்ளன. இது அரசியல் கட்சிகளிடையே கடுமையான விமர்சனங்களையும் பெண்கள் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியும் உள்ளது. கடந்த சில நாட்களில் 5க்கும் மேற்பட்ட சம்பவங்கள் நடந்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பட்டியல் வெளியிட்டு குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் 10 நாட்களில் இவ்வளவு சம்பவங்கள் என்றால் 5 ஆண்டுகளில் எத்தனை என கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஒரு பொறுப்பான அரசு தனக்கு ஓட்டு போட்ட மக்களை, குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் என்பது அடிப்படை எதிர்பார்ப்பு. ஆனால் சிறுமிகள், மாணவிகள், பெண்கள் இரவு நேரத்தில் வெளியே செல்வதற்கே அச்சப்படுகின்றனர்.
பாதுகாப்பு தர வேண்டிய காவல்துறையினரை சில இடங்களில் அத்துமீறுகின்றனர். புகாரை வாங்காமல் அலைக்கழிக்கின்றனர். பெண்கள் பாதுகாப்பு குறித்து நாம் உத்தரப்பிரதேசம், பீகார் என்று வளர்ச்சி அடையாத மாநிலங்களை பார்த்து குறை கூறுகிறோம். ஆனால் அனைத்திலும் வளர்ச்சியடைந்த சமூக நீதி மண் என்று மார்த்தட்டிக் கொள்ளும் தமிழ்நாட்டில் சமீப காலமாக நடக்கும் நிகழ்வுகள் இதுவரை தமிழகம் கண்டிராத, காணவே விரும்பாத செயல்கள் எல்லாம் நடந்தேறி வருகின்றன. ஆகையால் இனியாவது முதல்வரும் தமிழக காவல்துறையும் கடும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்களும் பெண்ணியவாதிகளும் வேதனையோடு வலியுறுத்துகின்றனர். நேற்று காணாம போன கம்ப்ளைண்ட் குடிச்சோமா? அதான் 100 தடவை குடிச்சுப்போம். நாங்கள் ஒரு தடவை குடிச்சிருக்கோம். கேசல எடுக்கவே இல்லை. காலையில தான் வந்தாங்க. நைட் வந்திருக்கோம்ல. ஆமா, இந்த பிள்ளை இப்ப மாடி செத்து கிடக்கின்ற போலீஸ் வராங்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.